பியூர் எம் சாண்ட் பி சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கிற பிளான்ட்ல மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்த அதே யூனிட் தான், அவங்களதே தான். இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கு. இவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா IS 383 அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து பி சாண்ட் எம் சாண்ட் தயார் பண்ற யூனிட். இந்த மாதிரி யூனிட்ல மட்டும்தான் அது மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கர்ல 20 mm 6 mm 12 mm 3 ஜல்லியை வந்து அங்கே கொட்டுவாங்க. அது உள்ள போய் அரைச்சி மேலே இந்த கன்வேயர் வழியா வரும். இந்த கன்வேயர்ல இருந்து மேலே போகும். மேலே போகும்போது அந்த கன்வேயர்ல இருந்து மேலே வரும்போது இங்க இந்த இடத்துக்கு வந்தா இங்க வந்து அந்த உள்ள போகும்போது இதுல இருந்து வந்து தண்ணி போகும். இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்சாண்ட் அங்க உள்ள உழுவும் போதே வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்கிருந்து வரும்போதே அந்த எம்சாண்ட் பீசாண்ட் ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒன்னாதான் வரும். இந்த தண்ணி உள்ள போய் அதை வந்து பியூரிஃபை பண்ணும். அதுல வர போர்ஸுக்கு தகுந்த மாதிரி இதுல தண்ணி வைப்பாங்க. அந்த போர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே தண்ணியில கரைச்சிட்டே போகும். அப்படி போகும்போது இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜலடு இருக்கும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து நான் டெக்னிக்கல் நேம் சொல்லாம நான் லோக்கல் ஸ்லாங்ல சொல்றேன், அதாவது லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம டெக்னிக்கல் நேம் சொன்னா எல்லாருக்கும் புரியாது. நம்மளோட கான்செப்டே வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து டெக்னிக்கல் பேர் சொல்லாம வந்து நம்ம வந்து லோக்கலா சொல்றோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போகும். இதுல வந்து அந்த ஜலடு இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி எம் சாண்ட் சைஸுக்கும் பி சாண்ட் சைஸுக்கும் தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஜலடு இருக்கும். அந்த ஜலடியில ஜலிச்சு அங்கிருந்து வெளியே வரும்போது ரெண்டா பிரிஞ்சிடும். இதுல வருது வந்து எம் சாண்டு, அதுல போறது பி சாண்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ஈரமா தான் போகும். இப்போ இதுல இருந்து வர அந்த வேஸ்டேஜ் எங்க போகும், அந்த இப்போ ஸ்லட்ஜ் எங்க போகும், அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட், இப்போ எம் சாண்ட்ல இருந்து வர டஸ்ட் எங்க போகும் அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர் ஆகும்போது இப்போ அங்க இருந்து அந்த தண்ணியில வந்து உள்ள வந்து இதுக்குள்ளதான் போகும். தண்ணியோட மிக்ஸ் ஆகி அப்படியே ஃபில்டர் ஆகி வரும். இங்க உள்ளுக்குள்ள வந்து அதை நல்லா வந்து அந்த எம் சாண்டை மிக்ஸ் பண்ணி அலசி அதுல இருந்து பிரிச்சு தான் வந்து எம் சாண்ட் பி சாண்ட் வெளியே போகும். அந்த டஸ்ட் எல்லாமே அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் இதுக்குள்ள வந்து இந்த பைப் வழியா இந்த பைப் வழியா வந்து வெளியே போகும். இது பாத்தீங்கன்னா இங்க இருந்து போய் அங்க ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு. அந்த ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோர் ஆகி அங்க இருந்து வெளியில எடுத்து போடுவாங்க. அந்த ஸ்டோரேஜ் யூனிட் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி அந்த ஸ்லட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எம் சாண்ட்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப நைஸா இருக்கும். இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு நம்ம மாவு இப்போ வந்து மைதா மாவு கோதுமை மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுல வந்து அவ்வளவு நைஸா இருக்கும். இதுதான் வந்து அதுல இருந்து வெளியே வர ஸ்லட்ஜ். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி பெரிய விஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கிற யூனிட்ல மட்டும் தான் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நமக்கு வந்து பியூர் குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து பி சாண்டு, அந்த பக்கம் போறது எம் சாண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பி சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாக்கறதுக்கு நைஸா இருக்கும். ஆனா இப்படி கையில எடுத்து தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நரநரன்னு இருக்கணும். அதாவது இப்போ நம்ம வந்து கையில சர்க்கரை எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த பார்ட்டிகல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அப்பதான் வந்து 100% வந்து பிளாஸ்டிக், அதாவது பூச்சி வேலை வந்து கிராக் இல்லாம நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் எந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். இது ரொம்ப நைஸ் வரக்கூடாது. சர்டிபிகேட் இருக்கிற யூனிட்ல வாங்குங்க. அவங்க கிட்டே கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. எம் சாண்ட் நம்ம வந்து கையில எடுக்கும் போதே வந்து அதுல இருக்கிற அந்த ரஃப் வந்து நல்லா தெரியும் நம்மளுக்கு. பாருங்க கையில எடுத்துட்டு இது வந்து ஈரம் இருக்கிறது எவ்வளவு இதா இருக்குன்னு அப்படி தெரியும். நான் கையில பார்த்தாலும் உங்களுக்கு ஒட்டாது. ஏற்கனவே வாட்டர் வாஷ்ன்னு சொல்லியிருந்தா அந்த வாட்டர் வாஷ் யூனிட்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து நம்ம அங்க ஃபில்டர் ஆகி வர தண்ணி வந்து அந்த எம் சாண்ட் பி சாண்ட் ஸ்டோர் ஆகிற இடத்துல அதுல இருந்து வடிஞ்சு வர தண்ணி இந்த மாதிரி தேங்கி நிற்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த யூனிட் இப்போ நிக்க வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா யூனிட் ரன்னிங்ல இருக்கும்போது வீடியோ எடுத்தோம்னு சொன்னா நிறைய சவுண்ட் வரும், பிளஸ் வந்து டஸ்ட் நிறைய பறக்கும். அதனால வந்து யூனிட் ரன்னிங்ல இருக்கும்போது வீடியோ எடுத்தா தெரியாது. அதனாலதான் நம்ம வந்து யூனிட் ரன்னிங்ல இல்லாத போது எடுக்கிறோம். இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நேத்து ரன் பண்ண யூனிட். ஏன்னா வந்து இப்போ ஜல்லி வந்து டிமாண்டா இருக்கு. இப்போ நாம ஆல்ரெடி நான் போன வீடியோலயே நீங்க பாத்துருப்பீங்க. அங்க வந்து 20 mm 6 mm 12 mm ஜல்லி ஸ்டாக் இல்ல. அதுல மட்டும்தான் பி சாண்ட் எம் சாண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக் இல்லாததுனால நேத்து இருந்து ரன்னிங் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நேத்து முந்தா நாள் அரைச்ச தண்ணியை வந்து இன்னும் அப்படியே நிக்குது. அதனாலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து அது குவாலிட்டியா நம்ம இது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வேணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார் சிவில் இன்ஜினியர்.